कृष्णा। हरे कृष्ण। नमो ओम विष्णुपताय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पादाय निधाय कृपपदायिने गौरगत दामदाय नगर ग्रामदारिणे नमो ओम विष्णुपताय कृष्ण प्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी बाच सात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं बाहृत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी मोहं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय ॐ नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। हरे कृष्णा। மகேஸ்வரி மாதாஜி எஸ் மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி. பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணுங்க। ஹரே பண்றேன் பாகவத மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பாகவத ஹரே பிரார்த்தனை. சர்வ சாஸ்திராப்தி பீயூஷா சர்வ வேதைக சத்பலா சர்வ சித்தாந்த ரத்னாய சர்வ லோகைக திருக்ருதா சர்வ பாகவத பிராணா ஸ்ரீமத் பாகவத பிரபு கலிதுவந்தோதாதித்ய ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாடாய பிரேம வர்ஷாட்சராய தே சர்வதா சர்வ சேவியாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே மத்யேக பந்தோ மத்சங்கின் மத்குரோ மன்மகாதன மத் நிஸ்தாரக மத் பாக்கிய மதானந்த நமோஸ்துதே அசாது சாது தததாயின் அதினோச்ச தாகர ஹானா முன்சகாசின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரி ஓம் தத் சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 2வது புத்தகம் அத்தியாயம் 24 ஸ்லோகம் 18ங்களா 17ங்களா மாதாஜி 18ங்களா? 18 மாதாஜி 18ங்க. ஓகே. 18வது ஸ்லோகம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। आत्मरामो अभि यस्त्वत् अस्य लोक कल्पस्य राधसे சக்தியா யுக்தோ விசரதி கோரையா பகவான் பவஹ. படிக்கிறேங்க மாதாஜி. பாடுங்க. மொழிபெயர்ப்பு. பகவான் விஷ்ணுவிற்கு அடுத்த நிலையில் சுய திருப்தியுடைய மிகவும் சக்தி வாய்ந்த தேவர் சிவபெருமான் ஆவார். இப்பௌதீக உலகில் அவர் வேண்டுவது எதுவும் இல்லை. அப்படி இருந்தும் இப்பௌதீக உலகில் இருப்பவர்களுக்காக அவர் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் சலியாது தன்னை தொழிற்படுத்தி கொண்டே இருப்பார். அவரோடு எப்பொழுதும் இருபெரும் பயங்கர சக்திகளான காளி தேவியும் துர்கா தேவியும் உடனிருப்பார்கள். பொருளுரை. சிவபெருமான் முழுமுதற் கடவுளின் சிறந்த பக்தர் ஆவார். அவர் வைணவர் அனைவரிலும் சிறந்தவர் ஆவார். வைணவனாம் யதா சாம்பு. இதனால் சிவபெருமானுக்கு ஒரு வைணவ சம்பிரதாயம் உண்டு. அதுதான் ருத்ர சம்பிரதாயம் என வழங்கப்படும் சீட பரம்பரையாகும். எவ்வாறு பிரம்ம சம்பிரதாயம் என்பது பிரம்மதேவனிடமிருந்து நேரடியாக வருகின்றதோ
அதுபோல ருத்ர சம்பிரதாயம் என்பது சிவபெருமானிடமிருந்து நேரடியாக வருகின்றது. சிவபெருமான் மிக உயர்ந்த மகான்கள் 12 ஒருவர் என்றும் ஸ்ரீமத் பாகவதம் 6.3.20 கூறுகின்றது. மாதாஜி படிச்சிருங்க நீங்க. स्वयंभू नारद संभो कुमार कपिलो मनुः प्रह्लादो जनको भीष्मो बलिर्वैयाहिर्वयम्. 12 அதிகாரம் மிக்கவர்களே கடவுள் உணர்வினை பரப்பிக் கொண்டிருக்கின்றனர். இதில் வரும் சம்பு என்னும் பெயர் சிவபெருமானை குறிப்பதாகும். இவரது சீட பரம்பரையானது விஷ்ணு சுவாமி சம்பிரதாயம் என்பது. அது இப்பொழுது வல்லப சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகின்றது. இப்பொழுதுள்ள பிரம்ம சம்பிரதாயம் மத்வ கௌடிய சம்பிரதாயம் என அழைக்கப்படுகின்றது. சிவபெருமான் தனது தீராத விளையாட்டில் சங்கராச்சாரியாராக அவதரித்து முதலில் மாயாவாத கொள்கையினை பரப்பினார். இறுதியில் வைணவ கொள்கையினை பரப்பினார். அதுதான் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் பஜகோவிந்த மூடமதே. இச்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அல்லது கோவிந்தனை துதிக்க வேண்டும் என்று 3 முறை அழைத்து கூறுகின்றார். அவர் தனது அடியார்களை ஒரு வார்த்தை ஜாலத்தினாலோ அல்லது இலக்கண அறிவினாலேயோ விடுதலை அல்லது முக்தியினை அடைய முடியாது என்று எச்சரிக்கின்றார். ஒருவன் உண்மையில் முக்தி அடைய வேண்டும் என்று விரும்பினால் அவன் பகவான் கிருஷ்ணரை வழிபட வேண்டும் என்கிறார். இதுதான் ஸ்ரீபாத சங்கராச்சாரியாரின் கடைசி அருளுரையாகும். இங்கே சிவபெருமான் எப்போதும் தனக்கு துணையாக தன்னுடைய பௌதீக சக்தியினை சக்தியா கோரையா கொண்டிருப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பௌதீக சக்தியாகிய துர்கா தேவி அல்லது காளி தேவி எப்பொழுதும் அவரது கட்டுப்பாட்டின் கீழேயே இருக்கின்றது. காளி தேவியும் துர்கா தேவியும் எல்லா அசுரர்களையும் கொல்வதின் மூலம் அவருக்கு பணி செய்கின்றனர். சில நேரங்களில் காளி தேவி அடங்கா ஆத்திரம் கொண்டு எந்தவித வேறுபாடுமின்றி எல்லா அசுரர்களையும் அழிக்கின்றாள். காளி தேவியின் படம் ஒன்று இருக்கின்றது. அதில் அவள் அசுரர்களின் தலைகளை மாலையாக அணிந்து கொண்டு இடது கையில் ஒரு துண்டிக்கப்பட்ட தலையினையும் வலது கையில் அசுரர்களை கொல்வதற்கு பயன்படும் பயங்கரமான வெட்டறிவாள் ஒன்றினையும் வைத்திருப்பாள். மிக பெரிய யுத்தங்கள் எல்லாம் காளி தேவி அசுரர்களை பழிவாங்கும் சின்னங்களாகவே நடைபெற்றன. அவை எல்லாம் உண்மையில் காளி தேவியினாலேயே நடத்தப்பட்டன. சிருஷ்டி ஸ்திதி பிரளய ஸ்தான சக்தி ரேக பிரம்ம சகிதை. அசுரர்கள் காளி தேவியை சாந்தப்படுத்த மிகுந்த பொருள் வளத்தை கொண்டு அவளை பிரார்த்திக்கின்றனர். ஆனாலும் அசுரர்களை கொள்ள முடியாத பொழுது காளி தேவி எந்தவித வேறுபாடுமின்றி அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக அழிக்கின்றாள். அசுரர்கள் சிவபெருமானின் சக்தி ரகசியத்தினை அறியாதவர்கள் ஆகையினால் அவர்கள் பொருள் நன்மை வேண்டி காளி, துர்கை மற்றும் சிவபெருமான் போன்றோரை வழிபடுகின்றனர். இக்குணமுடையவர்கள் அவர்கள் இருப்பதினாலேயே பகவான் கிருஷ்ணரை சரண்புக மறுக்கின்றனர். பகவத்கீதையில் 7.15 இதனை குறிக்கிறது. நதுமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்யந்தே நாரதமா மயாய பகிருத ஞானா ஆசிரம் பாவம் ஆசிரிதா. சிவபெருமானின் செயல் மிகவும் அபாயமானதாகும். ஏனென்றால் அவர் காளி தேவியின் அல்லது துர்கையின் சக்தியினை பயன்படுத்த வேண்டியதிருக்கின்றது. மற்றொரு பரவலான படம் கூட ஒன்று உண்டு. அதில் காளி தேவியின் முன் சிவபெருமான் வீழ்ந்து கிடக்கும் நிலையில் இருக்கும். அதாவது காளியின் முன் விழுந்து சிவபெருமான் அசுரர்களை முற்றிலும் அழிக்காது தடுக்கின்ற நிலையினை அது குறிக்கும். சிவபெருமான் மிகப்பெரிய பௌதீக சக்தியினை துர்கா தேவி அடக்கி ஆள்கிறார். சிவபெருமானை வழிபடுவோர் இப்பௌதீக உலகில் உயர்ந்த செல்வந்தர்களாக வாழ்வார்கள். சிவபெருமானை வழிபடும் பக்தர்கள் அவர் கட்டளையின் பேரில் எல்லாவித பொருள் வசதிகளையும் பெறுகின்றனர். இதற்கு மாறாக பகவான் விஷ்ணுவை வழிபடும் பக்தர்கள் அல்லது ஒரு வைணவன் பொருள் வளத்தில் ஏழையானவன் என்றால் பகவான் விஷ்ணு இது போன்ற சொத்து உடைமைகளின் மூலம் தன் பக்தன் பௌதீக வலையில் சிக்கும் தந்திரங்களை செய்வதில்லை. பகவான் கிருஷ்ணர் தம்முடைய பக்தர்களுக்கு உள்ளிருந்தே புத்தி யோகம் அளிக்கின்றார். இது பகவத்கீதையில் 10.10 குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசாம் சதத யுக்தானாம் பஜதம் பிரீத்தி பூர்வகம்
ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாம் உபயந்திதே. எப்போதும் என்னிடத்தில் அன்பு கொண்டு என்னையே வழிபடும் பக்தனுக்கு நான் என்னை வந்து அடையக்கூடிய புத்தி யோகத்தினை அவனுக்கு அளிக்கின்றேன். இவ்வாறு பகவான் விஷ்ணு தனது பக்தனுக்கு புத்தியினை அளிப்பதினால் அதன் மூலம் அவன் வீடு பேறு பெறும் பாதையில் முன்னேறி முழுமுதற் கடவுளை அடைகின்றான். சொத்து சுகங்களை தம்மிடமிருந்து தன்னிடத்தே கொண்டிராத பக்தன் காளி தேவி அல்லது துர்கா தேவியின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை. தமோகுணம் என்னும் அறியாமைக்கு சிவபெருமானே பொறுப்பாவார். அவரது சக்தியான துர்கை உயிர்களை அறியாமை இருளில் வைத்திருப்பதாக விளக்கப்பட்டிருக்கின்றது. யா தேவி சர்வ பூதேஷு நித்ர ரூபம் சம்ஸ்திதா. பிரம்மதேவன் மற்றும் சிவபெருமான் இருவரும் பகவான் விஷ்ணுவின் அவதாரங்களே. ஒருவர் படைப்பு தொழிலுக்கு பொறுப்பானவர். இதனை அவர் தனது பௌதீக சக்தியான காளி தேவி அல்லது துர்கா தேவியின் மூலம் நிறைவேற்றுகிறார். அதனால் தான் இச்லோகம் சிவபெருமான் தனது அழுக்கும் சக்திகளோடு சக்தியா கோரையா இருக்கிறார் என்கிறது. அதுதான் சிவபெருமானின் உண்மை நிலையாகும். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா நிறைய பேர் இந்த உலகத்துல ரொம்ப குழப்பத்தில் ஈடுபட்டிருக்காங்க. சோ அவங்களுக்கெல்லாம் சிவபெருமான் யாரு, பிரம்மா யாரு அப்படிங்கிறது தெரியாத நிலையில சிவபெருமானை வழிபடுபவர்கள் சிவபக்தர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சிவன் எங்கிருந்து வந்தார், அவருடைய தோற்றம் என்ன, எவ்வளவு சிவபெருமான் இருக்கிறாங்க. இப்ப சிவபெருமான்னா ஒருவர் கிடையாது. இப்ப பிரம்மாவோட நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்தவர் தான் ருத்ரன். ருத்ரன்ல இருந்து வந்தவர் தான் சிவபெருமான். இப்ப 11 பேர் இருக்காங்க. அதுலயே இதுல வந்து சதாசிவம் அப்படிங்கிறவர். சதா அப்படின்னா எப்பொழுதும் வைகுண்டத்துல சிவபெருமான். அந்த சதாசிவன் அப்படிங்கிற சிவபெருமான் எப்பொழுதுமே வைகுண்டத்துல இருக்கிறார். ஆனா இந்த பௌதிக உலக மெயின்டைன் பண்ற சிவன் வேற. சோ இந்த வேறுபாடுகள் எல்லாம் தெரியாம நிறைய பேர் சிவனை வழிபடுறாங்க. ஏன்னா சிவபெருமான் கேட்டதெல்லாம் கொடுப்பார், பௌதிக வளங்களை கொடுப்பார். ஆனா நம்ம கிருஷ்ணர் இருக்காரு பாருங்க, அவர் எப்படிப்பட்டவர்னா, யஸ்யாகம் அனுகிரகாமி ஹரிசே தனம் சனைக ததோ அதனம் தியஜந்தி அஸ்ய ஸ்வஜனா துக்கிதம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்கிறத கூட பறிச்சுக்குவாரு. அப்படி பறிச்சுக்கிட்டா சொந்த பந்தம் எல்லாம் கலந்துட்டு ஓடிடும். பணம் இருக்கிற வரைக்கும் தான் சொந்தம் பந்தம் எல்லாமே. நம்ம குழந்தைக்கு கூட நம்மள மதிக்காது பணம் இல்லைன்னா. சோ அப்ப வந்து அனாதரவா விடும்போது அப்ப என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரே கதி, நிர்கதியா இருக்கிறவனுக்கு ஒரே கதி என்ன, பகவானுடைய தாமரை பாதங்கள். அப்ப அவன் தீவிரமா பக்தி பண்ணுவான். இந்த ட்ரிக்க தான் கிருஷ்ணர் பண்ணுவார். ஆனா இல்லை, எல்லாருக்கும் பொருந்தாது. அதனால பயப்பட வேண்டாம். ஏன்னா டாக்டர் வந்து எல்லா பேஷண்ட்க்கும் ஒரே மருந்து தரமாட்டாரு. அது போல யாரெல்லாம் தன்னை ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் செல்வ பலம் இருந்ததுன்னு வைங்க, பகவானை நாட மாட்டாங்க. சோ அவங்களுக்கு என்ன பண்ணுவார், இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. பகவான் மேல பக்தியும் இருக்கு, ஆனா அதுவும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அது தூக்கிடுவார். ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப நாள் தள்ளி போட்டார். அவரோட கனவுல அவருடைய குரு வந்து, நீ தீட்சை எடுத்துக்கோ, நீ சன்னியாசி ஆகுன்னு பல தடவை சொன்னாரு. கேட்கல. ஏன்னா அப்ப ரொம்ப பிசினஸ் ரொம்ப வேகமா இருந்தது, பீக்ல இருந்தது, நல்ல லாபம், பெரிய பிசினஸ். மெடிக்கல் பிசினஸ்னா உங்களுக்கு தெரியும், கெமிக்கல் ஃபேக்டரி வச்சிருக்கிறவங்க சின்ன லெவல்ல இருந்து திடீர்னு ஹை லெவலுக்கு போயிடுவாங்க. அது மாதிரி இவர் ரொம்ப பணக்காரரா இருந்தார். பிசினஸ் விட்டு வர முடியல அவருக்கு, என்கேஜ்மெண்ட் ஃபுல்லா இருந்தது அதுலயே. அப்ப எப்பதான் நாம தீட்சை எடுக்க, ஆனா அவருக்குள்ள மனசுக்குள்ள ஒரு வேட்கை இருந்தது, எப்ப தீட்சை எடுக்கிறது, குரு மகாராஜுக்கு நாம சொன்ன வாக்கை வந்து நாம கண்டிப்பா நிறைவேற்றணும் அப்படிங்கிற உள்ள வந்து ஒரு ஃபோர்ஸ் இருந்தது அவர்கிட்ட. ஆனா அதுக்கு அனுகூலமான சூழ்நிலை இல்ல. இப்ப என்னாச்சு, அந்த பிசினஸ் வந்து பயங்கர நட்டமாயிருச்சு. கூட இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப திருடி பயங்கர லாஸ். அப்ப அவர் நினைச்சாரு, நீ சாதாரணமா போக மாட்ட, அதனாலதான் பகவான் உனக்கு இத தந்திருக்காரு, இந்த சூழ்நிலையை தந்திருக்காரு, உடனே தீட்சை எடு, நீ சன்னியாசம் எடு அப்படின்னு சொல்லி உடனே அவர் குடும்பத்தை விட்டு, குடும்பத்துல மனைவி அப்படிதான் என்ன பண்ணாங்க, அவர் எழுதி வச்சிருந்த பாகவத விளக்கங்களை எல்லாம் தூக்கி பேப்பர் கார்டனுக்கு போட்டுட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதினார், விடிய
அப்பெல்லாம் வந்து டைப்ரைட்டர் யூஸ் பண்ணல, கையிலேயே எழுதினார். அதையெல்லாம் தூக்கி சர்வசாதாரணமா ஒரு செகண்ட்ல தூக்கி டீக்காகவும் பிஸ்கட்டுக்காகவும் ஒரு அல்ப விஷயத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்க. அப்ப அவர் கேட்டாரு விளையாட்டா, நான் வேணுமா உனக்கு இந்த இதுதான் வேணுமா அப்படின்னு, இந்த சுகம்தான் வேணுமா, டீ பிஸ்கட் தான் வேணுமான்னு. அவங்க சொன்னாங்க, விளையாட்டா சொன்னாங்க, டீ பிஸ்கட் தான் வேணும் அப்படின்னு. உடனே வீட்டை விட்டு கிளம்பிட்டார், சன்னியாசம் எடுத்துட்டார். குருவோட ஆணையை நிறைவேற்ற அவரு அமெரிக்கா போனார். இப்படியாக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் வந்து அப்படியே எவரெஸ்ட் மாதிரி உயர்ந்தது அன்னைக்கு. ஸ்ரீல பிரபுபாதர் ஒரே ஒருவர் தான் இவ்வளவு பெரிய இந்த இயக்கத்தை இவ்வளவு பெருசா, ஏன்னா இது பிரம்மமத்துவ கௌடிய சம்பிரதாயம். இந்த கௌடிய மடங்கள் எல்லாம் அன்னைக்கு ரொம்ப உள்பூசல் கொண்டதா இருந்தது. அந்த மடங்கள்ல பூசாரிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த தீட்சை வாங்கினவங்க எல்லாம் இது என்னுடையது, நான் தான் இதனோட தலைவர், இந்த சொத்தெல்லாம் எனக்கு உரியது அப்படின்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த உட்பூசல்களுக்கு இடையில இவரால் இருக்க முடியல. அதனால தனித்து கிருஷ்ண பக்தி இயக்கம், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவி அதுல பக்தர்களுக்கு நிறைய பக்தர்கள் ஆவதற்கு நிறைய வாய்ப்பை எல்லா ஜீவன்களுக்கும், மனித ஜீவன்களுக்கும் அவர் கொடுத்தார். அதனாலதான் இன்னைக்கு இத்தனை பேர் நாம பாகவதம் பகவத்கீதையெல்லாம் படிச்சு இன்னும் நிறைய பேர் இதுல கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுதான் விழிப்புணர்வு, இதுதான் பெரிய தொண்டு. பகவானுக்கு செய்யற தொண்டுலே மிக உயர்ந்த தொண்டு எதுனா மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பது. இன்னைக்கு ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு கொடுக்கல அப்படின்னா நம்ம கதி என்னவாயிருக்கும்? ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாம உட்கார்ந்துட்டு இருந்திருப்போம். சோ இங்க சிவபெருமான் நிலை என்ன அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இப்போ பகவான் விஷ்ணுவுக்கு அடுத்த நிலைதான் சிவபெருமானோட நிலை. அவர் சுய திருப்தி உடையவர், ஆத்மராமா. அவருக்கு வந்து இந்த பௌதிக உலகில எதுவுமே தேவைப்படல. ஆனா இவரோட மனைவி யாருன்னா துர்கா தேவி, காளி தேவி. காளி தேவி ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க. அந்த துர்கா தேவி, காளி தேவி யாரு? ஜட உலகின் படைப்புல முக்கியமான பங்கு வகிப்பவர்கள். எப்படி இந்த இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நாம சொல்றோம், இந்தியாவுக்கு அவர் ரொம்ப முக்கியமானவர். அது போல இந்த ஜட உலகங்களை எல்லாம் ஆளுபவர் யார் அப்படின்னா துர்கா தேவி, மாயா சக்தி, மகாமாயா. இதுல யோக மாயா இருக்கிறாங்க, அவங்க வந்து பகவானோட அந்தரங்க சக்தி, இவங்க வந்து வெளிப்புற சக்தி. விஷ்ணுவோட தங்கை அப்படின்னு சொல்லப்படுறாங்க துர்கா தேவி. 8வது குழந்தையாக பிறந்தது துர்கா தேவி. அப்ப துர்கா தேவிய வந்து கொல்றதுக்காக கம்சன் வர்றாரு. அப்போ மேல போயிருவாங்க ஜெயில. குழந்தையை தூக்கி செவுத்துலயே அடிச்சு 7 குழந்தைகளை கொன்றுவான் கம்சன். அப்ப இந்த 8வது குழந்தையான துர்கை அடிச்சு கொல்லணும்னு நினைக்கும் போது அவங்க மேல பறந்து போய் நின்று அவங்ககிட்ட எச்சரிக்கை கொடுக்குறாங்க, உன்னை அழிக்கிறதுக்கு கிருஷ்ணர் பிறந்தாச்சு, நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. மாயாதேவி மறைஞ்சு போயிடுறாங்க. அந்த மாயாதேவி தான் துர்கா தேவி, காளி, விசாலாட்சி, காளி, பார்வதி, உமாதேவி அப்படின்னு பல பெயர்கள்ல வழிபடப்படுறாங்க. பற்பல கோயில்கள் கட்டி மக்கள் வழிபடுறாங்க. ஏன்னா அந்த துர்கா தேவியோட கணவரான சிவபெருமான் வேண்டியதெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து ஆசுதோஸ், ரொம்ப கருணை மிக்கவர். அவரை வேண்டிய நிறைய அரக்கர்கள், அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வரங்களை வாங்கிக்குவாங்க. அப்படித்தான் இவர் ஒரு சமயம் வந்து மாசுரன் அப்படிங்கிற அசுரன் அந்த மாதிரி வரம் வாங்கினான். அப்ப என்ன பண்ணா, சிவபெருமான் தலையிலேயே கைய வச்சு டெஸ்ட் பண்ண பார்த்தான், நீங்க கொடுத்த வரம் சரிதானா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மேலேயே தலையில கைய வைக்க வந்தான். சிவபெருமான் ஓடினார். ஓடி 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 சலிச்சு போய் விஷ்ணுவை கும்பிட்டாரு. அப்ப விஷ்ணு வந்து ஒரு சின்ன பாலகன் ரூபத்துல வந்து அந்த அசுரனை கூப்பிடுறாரு. ஓ சகுனியின் மகனே அப்படின்னு கூப்பிடுறாரு. யாருடா எங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிடுறது, ரொம்ப தெரிஞ்சவரா இருக்கணும் அப்போ அப்படின்னு திரும்பி பாக்குறான். அங்க ஒரு அழகான கவரக்கூடிய வகையில ஒரு சின்ன பையன், அழகா ரொம்ப அற்புதமான பையன். அவரை பார்த்தோன்ன மயங்கி, எங்க அப்பா உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு, ஏன்னா தெரிஞ்சவங்க தான் அப்படி கூப்பிடுவாங்க, அதனால அவர் ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி, என்னப்பா எது கூப்பிட்டேன்னு அப்படின்னு, நான் முக்கியமான வேலையில இருக்கிற, எதுக்கு எனக்கு கூப்பிட்டேன், எனக்கு தொந்தரவு பண்ற அப்படின்னு. இல்ல நீ எதுக்காக அவர் துரத்திட்டு ஓடுற அப்படின்னு. இல்ல அவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்தாரு, அதை டெஸ்ட் பண்றதுக்கு அவர் தலை மேல கை வைக்க போறேன், நான் தலையில கைய வச்சா உடனே பஷ்பம் ஆயிடுவாங்க,
அதை டெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப அவர் சிரிக்கிறார். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அவரை பாரு, வெறும் ஒரு மான் பூசிட்டு உடம்பெல்லாம் சாம்பலை பூசிட்டு கழுத்துல எலும்பு மாலை போட்டுட்டு இருக்கிறாரு. அவரு போய் உனக்கு வரம் கொடுத்தா அதெல்லாம் பழிக்குமா? இது ஏன்பா நீ இப்படி ஒரு முட்டாளா இருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் நம்பிடுறான். ஆமா, இந்த சிவபெருமான் என்னை ஏமாத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா, அதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுற, உன் தலையிலேயே கை வச்சு பாரு அப்படின்னு. அவன் டக்குன்னு இவர் சொன்ன உடனே என்னன்னே தெரியாம யோசிக்காம தலையில கை வைக்கிறான். உடனே பஷ்பம் ஆயிடுறான், சாம்பல் ஆயிடுறான். சோ இப்படி சில சமயம் சிவபெருமான் கூட இந்த பௌதிகத்தில் இந்த மாதிரி முக்குணங்களுக்கு உட்படுவது உண்டு. அப்புறம் மோகினி ரூபம் எடுக்கிறப்போ பகவானோட பின்னாடி அவர் ஓடுறார். ஒரு பெண்ணை பார்த்து, அழகிய பெண்ணை பார்த்து ஓடுறார். அது அவரோட இது இந்த நம்மளோட இதுல எடுத்துக்க கூடாது. இது பகவானோட அந்தரங்க சக்தியில நிகழும் ஒரு லீலை. இது ரொம்ப புனிதமானது. அவரோட லீலையில பகவான் விஷ்ணுவுக்கு இவர் சேவை செய்யறாரு. சோ நாம அந்த ரீதியில தான் எடுத்துக்கணும், நம்ம மாதிரி மயங்கிறது கிடையாது. அது போல சிவபெருமான் ஒரு சிறந்த பக்தர். விஷ்ணு பகவான் கிருஷ்ணருடைய சிறந்த பக்தர். அவர்தான் முதல் தர வைஷ்ணவர். வைஷ்ணவானாம் யதா சம்போ அப்படின்னு சொல்லப்படுறார். அப்ப சிவபெருமான் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம் உண்டு, ருத்ர சம்பிரதாயம். சோ நாம இப்ப வர்ற சம்பிரதாயம் என்னன்னா பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். பிரம்மாலிருந்து தோன்றியது. அது போல சிவபெருமானிடமிருந்து தோன்றியது ருத்ர சம்பிரதாயம். அது விஷ்ணு சுவாமிகள் அவர்கிட்ட இருந்து தோன்றி படிப்படியா ஆச்சாரியர்கள் மூலமா வந்துட்டு இருக்கு. அப்ப சிவபெருமான் இந்த 12 மகாஜனங்கள்ல ஒருவர். பாகவதத்துல நாம படிச்சிருக்கிறோம் 6வது அத்தியாயத்துல. ஸ்வயம்பு நாரத சம்பு குமார கபிலோ மனுகு பிரகலாதோ ஜனகோ பீஸ்மோ பலிர் வையாகிர் வையம் அப்படின்னு. இதுல சம்பு அப்படிங்கிறது சிவபெருமானை குறிப்பிடப்படுகிறது. சோ நாம பகவானை நேரடியாக பின்பற்ற முடியாது. அதனால பகவான் 12 ஆச்சாரியர்களை, 12 மகாஜனங்களை நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அவர்களை வழியை பின்பற்றி நாம நடக்கணும் அப்படின்னு. அதே போல நாம இப்போ சமீபத்துல ஸ்ரீல ரூப கோஸ்வாமியோட பாதச்சுவடுகளை பின்பற்றி, ரூப அனுகாஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதச்சுவடுகளை பின்பற்றி நாம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அப்ப இந்த 12 அதிகாரமிக்கவர்கள் கடவுள் உணர்வினை பரப்பி கொண்டிருக்கின்றனர். ஏன்னா இதுதான் இந்த ஜட உலகுல முக்கியமான சேவை. அறியாமையில் இருக்கும் இந்த ஜீவராசிகளை திரும்பவும் பேக் டு காடெட், திரும்பவும் எங்க கொண்டு போகணும்? அந்த முக்தி நிலைக்கு, விடுதலை நிலைக்கு கொண்டு போகணும். அதுக்கு இந்த 12 பேரும் ரொம்ப பாடுபடுறாங்க. நாரதர், நீங்க பார்த்திருப்பீங்க, நாரதர் யாரையெல்லாம் பாக்குறாரோ அவங்க எல்லாம் தூய பக்தர்கள் ஆயிருவாங்க. துருவ மகராஜ், பிரகலாத் மகராஜ், அப்புறம் குபேரருடைய பசங்கள் 2 பேரு, இப்படி யாரெல்லாம் அவர் பாக்குறாரோ உடனே அவங்களெல்லாம் பக்தர்கள் ஆக்கிடுவார். ஏன்னா நாரதர் மிகப்பெரிய ஒரு பக்தர். அவர் மட்டும் இல்ல, பிரகலாதர், ஜனகர், பீஸ்மர், ஸ்வயம்பு அப்படின்னா சுகதேவ கோஸ்வாமி, நாரதர், சம்பு, குமாரர், இவங்க எல்லாருமே கடவுள் உணர்வை பரப்பும் அதிகாரம் பெற்றவர்கள். சோ இங்க சீட பரம்பரை விஷ்ணு சுவாமி சம்பிரதாயம் அப்படிங்கிறது. இப்ப அது வல்லப சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லப்படுது. இங்க சிவபெருமான் தனது தீராத விளையாட்டினால் சங்கராச்சாரியராக முதலில் அவதரித்து மாயாவாத கொள்கையை பரப்புறார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், மாயாவாத கொள்கையை ஏன் பரப்புகிறார்? யாராவது சொல்ல முடியுமா? நிறைய வாட்டி நாம சொல்லியிருக்கோம். ஹரே கிருஷ்ணா. பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஏன் மாயாவாத கொள்கையை பரப்புறார்? சிவபெருமானுக்கு அப்புறம் யார் வந்தா? அதுக்கப்புறம் யார் வந்தா? புத்தர் வந்தாரு மாதாஜி. சிவபெருமான். சரி, சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் சங்கராச்சாரியார் வந்தாரு மாதாஜி. ஆமாங்க, சரி. புத்தருக்கு அப்புறம் சிவபெருமான் சங்கராச்சாரியராக வருகிறார்.
ஏன் மாயவாத கொள்கையை பரப்புறார்? புத்தர் என்ன சொன்னார்? அகிம்சை. புத்தர் அந்த மாடு எல்லாம் கொல்றது அதெல்லாம் சொன்னாருங்க மாதாஜி. அதனால அதெல்லாம் கூடாதுங்கிறதுனால இவர் வந்து மாயாவாத கொள்கைக்கு பரப்பி அதுல இருந்து விடுவித்து கொண்டு வந்தாங்க. ஓகே, இப்ப கவனிச்சுக்கோங்க, எல்லாருமே கவனிச்சுக்கோங்க. முழுசா யாருமே சொல்லல. ஃபர்ஸ்ட் வந்து புத்தர் வர்றாரு. புத்தர் எதுக்கு வர்றாரு? அடிப்படை தர்மத்தை கத்து கொடுக்கறதுக்காக. இப்போ ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க ஹை பிலாசபி தத்துவங்களை பேசினா யாருக்கும் புரியாது. சோ 1ஆம் கிளாஸ் குழந்தைக்கு சொல்ற மாதிரி அவர் சொன்னாரு. அப்புறம் ஒரு 10th படிக்கிற குழந்தைகளுக்கு சொல்ற மாதிரி அப்புறம் சிவபெருமான் வந்து சங்கராச்சாரியரா வந்து சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் ஹை பிலாசபிய மறுபடியும் அதுக்கடுத்து யார் வர்றா? சிவபெருமான் சங்கராச்சாரியர் வந்ததுக்கு அப்புறம் யார் வர்றா? ராமானுஜர் வராரு. ஸ்ரீ ராமானுஜ ஆச்சாரியார் வர்றாரு. அதுக்கப்புறம் யார் வரா? சைத்தன்ய மகாபிரபு வராங்க. மதுவாச்சாரியார் வர்றார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு. இப்படி ஒவ்வொருவரும் வரும்போதும் முதல்ல வரவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு ஒரு சாதாரண தர்மத்தை பின்பற்றும்படி சொல்றாங்க. அடுத்து வர்றவங்க அதை விட கொஞ்சம், ஏன்னா புத்தர் வந்து வேதங்களை மறுக்கிறார். வேதங்களே கிடையாது, அது சொல்ற மாதிரி நீங்க உயிர்கொலையெல்லாம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி சாதாரண தர்மை, உயிர்களை கொள்ளாதீர்கள், உயிர்களை கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாய்மையே வெல்லும், அப்புறம் ஆசையே துன்பத்திற்கு காரணம், இது மாதிரி அடிப்படை கொள்கைகளை சொல்றாரு. சாதாரண தர்மத்தை சொல்றாரு. அதுக்கப்புறம் வர்ற சங்கராச்சாரியார், அதாவது சிவபெருமானே சங்கராச்சாரியாராக வந்து மறுபடியும் என்ன பண்றாருன்னா மாயாவாத கொள்கையை பரப்புறார். மாயாவாத கொள்கையை பரப்புறார். மாயாவாத கொள்கையில என்ன சொல்றார்? வேதங்கள் எல்லாம் இருக்கிறது உண்மைதான், ஆனா எல்லாருமே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி, அகம் பிரம்மாஸ்மி, எல்லாருமே கடவுள் தான், பரமாத்மாவும் ஒண்ணு அந்த மாதிரி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணு சொல்லி கொஞ்சம் மேல கொண்டு வராரு. கீழ்படியில இருக்க இன்னொரு படி மேல கொண்டு வர்றாரு. அத்வைத கொள்கையை பரப்புறாரு. அதுக்கடுத்தது யார் வர்றா? ஸ்ரீ ராமானுச்சாரியார் வர்றார். ஆத்மா வேற பரமாத்மா வேற அப்படின்னு துவைத கொள்கையை கொண்டு வர்றார். அத்வைதம் வேற துவைதம் வேற. சோ வேதங்கள் சொல்றது இறுதி முடிவு பகவான் விஷ்ணு தான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறார் ஸ்ரீ ராமானுச்சாரியார். சோ இப்படியாக படிப்படியாக அந்த தத்துவ விளக்கங்கள் விரிவாக வருகின்றது காலத்துக்கு தகுந்தாற் போல. சோ ஆரம்பத்துல கேட்டா ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இப்ப சொல்றீங்க. வர்றது இல்லைங்க மாதாஜி, திடீர்னு வருது மாதாஜி, சொல்ல தெரியலைங்க மாதாஜி, தெரியல எப்படின்னு டக்குன்னு வர மாட்டேங்க. நீங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சா எல்லாருக்குமே தெரியும். சோ இப்போ சிவபெருமான் வந்து சங்கராச்சாரியராக வந்து சொல்றார், மாயவாத கொள்கையெல்லாம் பரப்புறார். ஆனா அதே கடைசியில என்ன சொல்றார்? பஜகோவிந்தத்தை இயற்றுகிறார். பஜகோவிந்தத்துல நாம ஒரு ஸ்லோகம் அடிக்கடி படிப்போம், ஞாபகம் இருக்குங்களா? பகவத்கீதா கிஞ்சிததீதா கங்கா ஜலலவ கணிகா பீதா சத்ருபியேன முராரி சமச்சா கிரியதே தஸ்ய யமேன நசச்சா புனரபிஜனரம் புனரபிமரணம் புனரபிஜனனி ஜடரே சயனம் இகு சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ முடமதே. இதுல என்ன சொல்றாருன்னா, புனரபி ஜனனம் புனரபி மரணம், பிறந்து பிறந்து மீண்டும் இறந்து புனரபி ஜனனி ஜடரே சயனம். அப்போ நீங்க வந்து பலமுறை பிறந்தாயிற்று, பலமுறை இறந்தாயிற்று, பலமுறை தாயின் கருவில் இருந்தாச்சு,
அப்ப முடிவில்லாத இந்த பிறவியாக இந்த சம்சார சாகரத்தை கடப்பது ரொம்ப ரொம்ப கடினம். அப்போ நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பகவத்கீதையில் உள்ள ஒரு ஸ்லோகங்களையாவது நீ படித்திருந்தால், கங்கா ஜலத்தை ஒரு துளியாவது குடித்திருந்தால், கையில் புல்லாங்குழலுடன் இருக்கும் அந்த பரபிரம்மனை கண்ணனை ஒரு முறையாவது நீ சேவித்திருந்தால், யமதர்மன் உன்னை பற்றி விசாரிக்க கூட மாட்டாரே. நீங்க அந்த கூண்டுல போய் நிக்க வேண்டியது கிடையாது. யமதர்மன் இப்போ கோர்ட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ஒரு கூண்டு இருக்கும், அதுல போய் உங்களை விசாரிப்பாங்க. அது மாதிரிதான் யமதர்மன் அவரோட லோகத்துல போய் அவர் விசாரிப்பாரு. அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு முறையாவது பகவானோட நாமத்தை உச்சரித்திருந்தால், இந்த முடிவில்லாத பிறவியாக இந்த சம்சார சாகரத்துல நீங்க தப்பிச்சிடலாம். ஓ முராரி, உன் கருணையால் என்னை கரையேற்று அப்படிங்கிறார். ஓ மூட மனமே, கண்ணனை வணங்குவாயாக, கிருஷ்ணனை நினைப்பையாக, பிறவிக்கடலை கடப்பாயாக அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் இந்த பஜகோவிந்தத்துல சொல்றார். சோ அவர் என்னதான் அவர் மாயாவாத கொள்கையை பரப்பினாலும், இது பகவானோட ஆணை, என்னோட உத்தரவு, நீ போய் அங்க அத்வைத கொள்கையை பரப்பு அப்படிங்கிறார். ஆனா கடைசியில அவரால் முடியல. இறுதியா அவர் சொல்றாரு, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், ஏ மூடர்களே, பகவான் கோவிந்தனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனா இவர் சொல்லிட்டாரு, ஆனா இவருடைய சீடர்கள் இன்னைக்கு வரைக்கும் அத்வைத கொள்கையை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அவரே சொல்லிட்டாரு கடைசியில முடியாம. ஏன்னா அவரால் உண்மையை மறைக்க முடியல. சிவபெருமான் ஆசுதோஸ், ரொம்ப கருணையானவர், அதனால உண்மையை சொல்லிட்டு போயிட்டார். ஆனா அவர் சீடர்கள் இன்னைக்கு வரைக்கும் அத்வைத கொள்கையை பரப்பிட்டு இருக்காங்க. சோ அவர் தனது அடியார்களை ஒருவர் வார்த்தை ஜாலத்தினாலோ அல்லது இலக்கண அறிவினாலோ விடுதலை அல்லது முக்தியினை அடைய முடியாது. நாம என்ன வேணா பேசலாம், நாம் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு, அது உண்மை ஆயிராது. கண்ணை மூடிட்டு உலகமே இருட்டுன்னு சொல்லலாம், அது உண்மை ஆயிராது. நம்மளுக்கு தான் கேடு. பகவானை மறுத்தால் நம்ம தலையில நாமளே கொல்லி வச்சுக்கிறோம். யாரெல்லாம் பகவானை மறுக்கிறார்களோ அவங்களுக்கு இதுதான் கதி. சோ உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. பொய்யால. பொய் என்னைக்கும் பொய் தான். அப்ப இங்க சிவபெருமான் எப்போதும் தனக்கு துணையாக இருக்கிற பௌதிக சக்தியை, அவர் துர்கா தேவி, காளி தேவி, இவங்களை மனைவியாக தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார். சோ காளி தேவி, துர்கா தேவினா எல்லா அசுரர்களையும் கொல்லுவதன் மூலம் அவருக்கு பணி செய்கின்றனர். நீங்க கையில கத்தி, சூளம், வாள், வில், வேல், அம்பு அப்படின்னு 12 கைகளுக்கு மேல இருக்கும் துர்கா தேவிக்கு. 100கணக்கான கைகள் இருக்கும். அதுலெல்லாம் அசுரர்களை கொன்று குவிக்கிறாங்க துர்கா தேவி. கல்கத்தால பாத்தீங்கன்னா காளி வழிபாடு ரொம்ப ஃபேமஸ். அங்க போனீங்கனாலே ரத்தம் சிந்தி கிடக்கும். அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா ஆடு வெட்டுறது, கோழியா இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய துர்க்கைக்கு பலி கொடுக்குறோம்னு சொல்லி, அதெல்லாம் ரஜோகுண வழிபாடு. சத்துவகுண வழிபாடு என்பது மிக உயர்ந்த வழிபாடு. யாரால சத்துவகுண வழிபாட்டை பின்பற்ற முடியும் அப்படின்னா, சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் மட்டுமே. இந்த 3 குணங்களில் உயர்ந்தது இது சத்துவகுணம். சத்துவகுண வழிபாடு என்பது விஷ்ணு வழிபாடு. ரஜோகுணத்திலையும் தமோகுணத்திலையும் இருக்கிறவங்க பூதங்களையும் பேய்களையும் பிசாசுகளையும் வழிபடுவாங்க. தேவர்கள், உயர்ந்த தேவர்களை விட கீழ் இருக்கிற லோ கிரேடு தேவர்களை எல்லாம் கூட வணங்குவாங்க. சம்டைம்ஸ் ரொம்ப முட்டாள் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நடிகர் நடிகைகள், இந்த அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டி வழிபடுவாங்க. இது ரொம்ப கேவலமான, தமோ குணத்திலேயே மிக மிக கேவலமான சிந்தனை உள்ள மனிதர்கள் இவங்கெல்லாம். நீங்க கட் அவுட் எல்லாம் வச்சு நடிகர்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்க பாக்குறீங்களா? ஒரு மக்கு நடிச்சுட்டு போயிடறான். சோ அவன் பணம் வாங்கிட்டு போயிடுறான். ஆனா இந்த மூடர்கள் என்ன பண்றாங்க, அவனுக்கு அபிஷேகம் பண்ணி மேல இருந்து கீழே விழுந்து நிறைய பேர் செத்து போயிடுறானுங்க. இவங்கெல்லாம் எங்க போவாங்க? நற்கதியே கிடைக்காது. நரகலோகத்துக்கு போய் மேலும் மேலும் அழுந்துவாங்க இவங்கெல்லாம். பகவானை விட்டுட்டு எவ்வளவு ஒரு திசை மாறி மனம் போன போக்குல ஏதோ வழிபாடுகள்லாம் செய்யறாங்க. ஒரு நடிகைக்கு கோயில் கட்டியிருந்தான் ஒருத்தன். சோ அந்த நடிகை இன்னைக்கு கிளவி ஆயிட்டா, அவளை பார்க்கவே சகிக்கல. அவனுடைய ரூபம் எப்படிப்பட்டது? நவ யவனம்ச்ச. அவரோடது எப்பவுமே அந்த இளமை மாறாத நிலையில இருக்குது. அப்போ இந்த துர்கா தேவி பிரம்ம சம்ஹிதையில கூட சொல்றாங்க, பிரம்மதேவர்
சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்திரேகா சாயே வயஸ்ய புவனானி பிபர்த்தி துர்கா இச்சானுரூபமபியஸ்ய சேஷ்டதேச்சா கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. சோ சிருஷ்டி ஸ்திதி பிரளய சாதன சக்திரேகா. சிருஷ்டி பிரளய, சிருஷ்டி அப்படின்னா படைப்பது, காப்பது, அழிப்பது. பிரளய ஸ்திதி சாதன சக்தி ரேகா, இது எல்லாம் செய்யறது யாரு? புவனானி பிபர்த்தி துர்கா. இந்த துர்கா தேவி தான் இந்த ஜட உலகை படைத்து காத்து அழிக்கிறார். யாருக்காக? பகவான் கிருஷ்ணருக்காக. கிருஷ்ணருக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக, அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இந்த வேலையை செய்யறாங்க. சோ இந்த ஜட உலகம் எப்படிப்பட்டது? ஜெயிலு. இந்த ஜெயிலுக்கு யாரு ஜெயிலர்? துர்கா தேவி. அவங்க யாருடைய மனைவி? சிவபெருமானுடைய மனைவி. அப்போ இவங்க அசுரர்களை எல்லாம் பயங்கரமா அந்த வெட்டறிவாள் வச்சு கொள்றாங்க. இது எங்க நாம பாக்குறோம்? காளி தேவியோட லீலை ஒண்ணு பாப்போமே நாம, ரொம்ப ஃபேமஸா. பாகவதத்துல என்ன படிச்சோம்? பரத மகாராஜா, ஜடபரதர், யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஹரே கிருஷ்ணா. ஜடபரதரை கொண்டு போய் திருடர்கள் வெட்ட போவாங்க, வெட்ட போவாங்க, கொடுக்கறதுக்கு போவாங்க. ஜடபரதரை பிடிச்சு இவன் கொழு கொழுன்னு இருக்கிறான், இவன் பைத்தியக்காரனாட்டு சுத்திட்டு இருக்கான், இவனை பிடிச்சா யாரும் ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. நிறைய பாத்தீங்கன்னா கல்கத்தால எல்லாம் சின்ன குழந்தைங்களெல்லாம் பிடிச்சு பலி கொடுத்துருவாங்க. நரபலி கொடுப்பாங்க. அப்ப காளி தேவி வேண்டியதெல்லாம் கொடுப்பா அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு இது. சோ இந்த பக்தன், தூய பக்தனான அந்த ஜடபரதையை பிடிச்சு இந்த கொள்ளை கூட்டம், திருடர்கள் கூட்டம் நரபலி கொடுக்கலாம் அப்படின்னு அவரை கட்டி இழுத்துட்டு போவாங்க. அவரை அந்த நரபலி கொடுக்கற ஸ்டேஜ்ல படுக்க வச்சிருவாங்க. ஆனா இவர் தான், அவர் உடல் தளத்திலேயே கிடையாதே. நான் உடல் எல்லாம் ஆத்மா அப்படின்னு தன்னுணர்வு பெற்ற ஒரு நபர். அதனால அவருக்கு அந்த உடலை பத்தி கவலையே இல்லை. நான் செத்து போவேன், ஐயோ என்னை உடம்ப காப்பாத்தணும், துள்ளணும், துடிக்கணும், ஓடணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம ஜடம் மாதிரி கடந்தாரு. அந்த காளி தேவிக்கு அப்ப பொறுக்கல. ஓ, இந்த விஷ்ணு பக்தனை, தூய பக்தனை கொண்டு இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி அப்படி காளி தேவி அந்த சிலையிலிருந்து அப்படியே குதிச்சாங்க, ஆயுதங்களோட குதிச்சாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு சதக் 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 சதக்குன்னு சூளத்திலையும் கருவாலையும் எல்லாத்துலயும் வெட்டி அவனுக்கு ரத்தத்தை அப்படியே குடிச்சாங்க. அந்த அசுரர்களை எல்லாம் அப்படியே எல்லாம் வெட்டி துண்டு துண்டா துவம்சம் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த ஜடபரதர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு போறாரு. ஏதோ ஒரு ரியாக்ஷன் கிடையாது. காளி தேவி நம்மளை காப்பாத்தினாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவும் இல்ல. அவர் பாட்டுக்கு வெளியில போறாரு. ஏன்னா அவர் அப்பவும் உடல் தளத்துல கிடையாது. அவர் என்ன காளி தேவிக்கு நன்றி சொல்லணுங்கிற ஒரு இது கூட இல்ல அவர். ஏன்னா அவர் உடல் தளத்துல கிடையாது. என் உடலை காப்பாத்திட்ட, நன்றி தாயே அப்படின்னு எல்லாம் சொல்லல. அவர் பாட்டுக்கு வெளியில போறாரு. ஏன்னா அவருக்கு உடல் போனாலும் ஒண்ணு, போகாட்டியும் ஒண்ணு. அவர் எப்பவுமே பகவானோட சிந்தனையில லயித்திருக்கிறார். உடலை பத்தி சிந்தனையே கிடையாது. அவர் மேல துப்புனாலும், யூரின் பாஸ் பண்ணாலும் சரி, அவருக்கு பழைய சாதம் கொடுத்தாலும் சரி, ரொம்ப மோசமான பொருட்களை கொடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. யாரையும் திட்டல. ஏன் திட்டுனா எங்க மான் மாதிரி, மான் மேல பற்று வச்சு மானுடல் எடுத்து மறுபடியும் மனுஷ ரூபம், அரிதான் இந்த மனுஷ ரூபம் கிடைச்சிருக்கு, பிராமணர் வீட்டுல பிறந்திருக்காரு, அந்த வாய்ப்பை நீ தவறு விட்டுறக்கூடாது அப்படின்னு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறார். அதனால யார் என்ன பண்ணினாலும் அவர் ரியாக்ஷன் காட்டல, ஜடம் போல இருக்கிறார். சோ அதனால அவர் என்ன ஆனாருன்னா எஸ்கேப் ஆயிட்டார். இந்த ஜென்மத்துல அவர் கண்டுபிடிச்சது யாரு? ஒரு மன்னன் தான் கண்டுபிடிச்சார். யார் அந்த மன்னன்? பேர் என்ன? ரகுகண்ணன். ரகுகணை யாதி கேட்டிருக்கோம் இல்லைங்களா பாகவதத்துல. ரகுகணன் என்கின்ற மன்னன் தான் இவர் கண்டுபிடிச்சார். இவர் சாதாரண மனிதன் கிடையாது, பைத்தியக்காரன் கிடையாது, பைத்தியக்கார வேஷம் போட்ட ஒரு பெரிய மகான் அப்படின்னு ஆத்ம தத்துவத்தை அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. அவருடைய அந்த
இது பல்லக்கு தூக்கும் போது ம். அவருக்கும் இவருக்கும் நிறைய வாதம் நடந்தது. அப்பதான் இவர் கண்டுபிடிச்சார் இவர் சாதாரண மனிதர் அல்ல, பெரிய மகான் அப்படின்னு. சோ இந்த காளி தேவியை சாந்தப்படுத்த அசுரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மிகுந்த பொருள் வளத்தை செலவு பண்ணி காளி தேவிய திருப்திப்படுத்துவாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா காளி தேவி அழிக்கிறா. ஏன்னா இவங்க வந்து சிவபெருமானும் காளி தேவியோ கொடுப்பாங்க, கொடுத்துட்டு எடுத்துருவாங்க. இப்ப நீங்க ஜட உலகுல பாத்தீங்கன்னா நிறைய பொருள் வேண்டி கோயிலுக்கு போறாங்க. யாருக்காவது பொருள் நிலைக்குதான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அவங்க கொடுப்பாங்க ஆனா எடுத்துருவாங்க அதே சமயம். சோ கொடுக்கும்போது கொடுத்துட்டு எடுக்கும்போது மொத்தமா எடுத்துருவாங்க. ஆனா இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் கொடுக்கவே மாட்டாரு யாரு, கிருஷ்ணர். சோ தன்னோட பக்தர்களுக்கு எது வேண்டுமோ அதை மட்டும் அளவோட கொடுப்பார். தன்னை நோக்கிய வசீகரத்தை அவர் கொடுப்பார். சோ பகவான் தான் இறுதி. அதை விட்டுட்டு இந்த பௌதிகத்தில் ஈடுபடுறத அவர் விரும்புறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அதுதான் நல்லது. பௌதிகத்துல வந்து நித்தியம் அனித்தியம் எல்லாமே, அசூகம், துக்காலயம், அசாஸ்வதம், அனித்தியம், அசூகம். இங்க எதுவுமே நிரந்தரமானது இல்லை, சுகமானது கிடையாது. இது துக்காலயம். இங்க என்ன கிடைச்சாலும் துக்கம்தான் வரும். நீங்க கோடானு கோடி சம்பாரிச்சாலும் சரி, IAS IPS படிச்சாலும் சரி, டாக்டரேட் பண்ணாலும் சரி, துக்கம் நிரந்தரம். ஒரு அம்மா கேட்டாங்க, அவங்க பையன் சின்ன குழந்தை ஒண்ணு இறந்துருச்சு. அப்ப அவங்க புத்தர்கிட்ட போய் கேட்டாங்க, நீங்க தான் நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களாமே, என் பையனை வந்து உயிர்ப்பித்து எடுத்து கொடுங்க, என் பையன் செத்துட்டான் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அப்ப புத்தர் சொன்னார், நீ எந்த வீட்டுல போய் ஒரு பிடி அரிசி வாங்கிக்கலாம், அந்த வீட்டுல வந்து எந்த சாவும் நடந்திருக்க கூடாது அப்படின்னு. அந்த அம்மா வீடு வீடா போய் கேக்குறாங்க, உங்க வீட்டுல ஏதாவது சாவு நடந்திருக்கா? ஆமா. அடுத்த வீடு போறாங்க, உங்க வீட்டுல ஏதாவது சாவு நடந்திருக்கா? ஆமா. இப்படியா கேட்டு கேட்டு சலிச்சு போய் அப்புறம் திரும்பி வர்றாங்க, இல்ல எல்லா வீட்டுலயுமே சாவு நடந்திருக்கு, யாருமே எனக்கு அரிசி தரல அப்படின்னு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாங்க, சாவுங்கிறது இயற்கை, அது எல்லாருக்கும் உரியது. அப்போ உனக்கு குழந்தை வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க, வேண்டாம். சோ அந்த ஆத்மா வந்து வேற ஏதாவது நல்ல உடல் எடுத்து திரும்பி வரும் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. சோ அது மாதிரி இந்த உலகத்துல எல்லாமே நிரந்தரமற்றது. அதுக்காக நாம பொருள் வளத்தை வேண்டி சிவபெருமானை வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. சிவபெருமான் யாரு? விஷ்ணுவோடைய இன்கார்னேஷன். அதாவது இந்த ஜட உலக படைப்பு, அழித்தல், காத்தல், அதுக்காக அவரே வந்து முக்குணங்கள் கொண்ட ரூபமாக தன்னை மாற்றிக்கொள்கிறார், சிவனாக மாற்றிக்கொள்கிறார். ஏன்னா அழிக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு வீட்டை போய் தீ வச்சு கொளுத்துங்க அப்படின்னா அது வந்து ஒரு 10 பேர் வசிக்கிறாங்க, 10 பேர் வசிக்கிறாங்க, உள்ளலாம் நல்ல நல்ல பொருட்கள், 10 பேரும் கொஞ்சம் நார்மலா நல்லவங்க தான். ஆனா வீட்டை கொளுத்து அப்படின்னா உங்களுக்கு என்ன குணம் வேணும்? அசுர குணம், அழிக்கிற குணம், தமோ குணம் வேணும். அப்பதான் உங்களால செய்ய முடியும். அப்ப சிவபெருமான் இந்த பௌதீக உலகை 14 லோகங்களையும் ஒரு கட்டத்துல, அதாவது இந்த கலியுகம் முடியும் போது என்ன பண்றார்? அழிக்கணும். அப்ப சிவபெருமானோட வேலை வந்துருது. ஏன்னா சிவபெருமானை படைக்க சொல்லி பிரம்மா சொல்றாரு. ஆனா சிவபெருமானை படைக்கிறதுக்கு முன்னாடி பிரம்மா எப்படி இருந்தாருன்னா ரொம்ப கோபத்துல இருந்தார், ரஜோகுணத்தில் இருந்தார். ஏன்னா இவர் படைக்கிற ஒவ்வொருத்தரையும் நாரதர் என்ன பண்ணாருன்னா சனத்குமாரர்களை சன்னியாசம் எடுன்றாரு, அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இவரும் சன்னியாசம் எடுத்துட்டாரு, பிரம்மச்சாரி ஆயிட்டாரு நாரதர். இப்படி வரவங்களையெல்லாம் நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தனா எனக்கு யார் ஹெல்ப் பண்றது? பிரஜாபதியாக தோற்று படைக்கும் தொழிலை யார் பண்றது? எனக்கு யாராவது அசிஸ்ட் பண்ணணும், நான் ஒருத்தனே செய்ய முடியுமா? அதுக்குத்தான் நான் படைச்சிட்டு இருக்கேன். ஆனா நீங்க இவங்களையெல்லாம் சன்னியாசி பண்ணிட்டு நீ போயிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டு அவர் கோபம் வந்தது. அந்த கோபத்துல உட்கார்ந்து படைக்கிறாரு. நெற்றிக்கண்ணுக்கு இடையில சிவபெருமான் வர்றார், 2 புருவங்களுக்கு மத்தியில ருத்ரர் வர்றார். அப்புறம் ருத்ரர் வந்து நீ எங்கூட சேர்ந்து படைப்பு தொழிலை ஏற்றுக்கொண்டு படைப்பை ஆரம்பின்னு சொல்றார். ஆனா ருத்ரர் படைக்கிறாரு, எல்லாம் வந்து ஒத்த கண்ணோட, பூதங்கள் மாதிரி பெரிய பெரிய விழிகளோட, முடியெல்லாம் அப்படியே மேல குத்திட்டு நின்னுட்டு, ஒரு முள்ளு மாதிரி தலையில, காதெல்லாம் பெருசா, குள்ளையா, குண்டா, கருப்பா,
கொம்புகளோட பல்லெல்லாம் வெளியில தெரியுற மாதிரி ரொம்ப கோரமா அசுரர்களை தோற்றுவிக்கிறார். பூத கணங்களையும் அசுரர்களையும் தோற்றுவிக்கிறார். அதெல்லாம் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொன்றும் ஓடி போய் இருக்கிறதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு கொண்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. சோ இவருக்கு மறுபடியும் கோபம் வந்தது. ஆனா கோபத்தை அடக்கிட்டாரு பிரம்மா. நான் தானே உருவாக்குனேன். அப்ப சிவபெருமான் பார்த்து சொன்னார், தயவு செஞ்சு அப்பா நீ அணியே புடுங்காத, நானே படைச்சுக்கிறேன், நீ என்ன பண்ணு, அது வரைக்கும் தவம் பண்ணு, உனக்கான காலம் வரும், அப்ப நான் உனக்கு சொல்றேன், அப்ப நீ எனக்கு சேவை செய் அப்படின்ட்டார். அப்போ அவர் தவம் பண்ணினார். யாரை நோக்கி? விஷ்ணுவை நோக்கி தவம் பண்ண ஆரம்பிச்சார். அதனாலதான் இன்னைக்கு சிவபெருமான் வந்து நீங்க பார்க்கலாம், தவத்துல ஆழ்ந்திருக்கிறத நிறைய பிக்சர்ஸ்ல நீங்க பார்க்கலாம். யாரை குறித்து தவம் செய்கிறார் அப்படின்னா விஷ்ணுவை குறித்து தவம் செய்கிறார். அதன் மூலமாக அழிக்கும் ஆற்றலை அவர் சேகரித்து பிரளயத்தின் போது ருத்ரர் என்ன பண்றாருன்னா அந்த பிரளயத்துல இந்த உலகை எல்லாம் பிரபஞ்சங்களை எல்லாம் அழிக்கும் தொழிலை ஏற்றுக்கொண்டு செய்கிறார். சோ இப்படி பகவானே அந்த மூணு குணங்கள்ல தமோ குணத்திற்கு அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிறது பௌதிக ஜடத்தினோட செயல். அதுக்கு அதை செய்யணும்னா என்ன பண்ணணும்? 3 குணங்கள் வேணும். அப்போ சத்துவ குணத்தில் காக்கும் தொழிலை விஷ்ணுவும், படைத்தல் தொழிலை ரஜோகுணத்தில் பிரம்மாவும், தமோ குணத்தில் அழித்தல் தொழிலை ருத்ரரும் ஏற்றுக்கொண்டு அங்க முக்குணங்களோட அவங்க செயல்படுறாங்க. ஏன்னா பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் முக்குணத்துக்கு அப்பாற்பட்டவர். அவருக்கு எந்த குணங்களோட பாதிப்பும் கிடையாது. அதே நிலைதான் விஷ்ணுவுக்கும். விஷ்ணு வந்து 64 குணங்கள்ல 60 குணங்கள் நிரம்பியவர். ஈவன் விஷ்ணுவே பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ஈக்குவலா கிடையாது, கொஞ்சம் கம்மி. அதை விட கம்மி 55 குணங்கள் நிரம்பியவர் சிவபெருமான், 50 குணங்கள் நிரம்பியவர் பிரம்மதேவர். சோ இப்படியாக பகவானே தன்னை உருமாற்றிக் கொள்கிறார் ஜட படைப்புக்காக. அப்போ விஷ்ணுவே தான் இங்க சிவனாக ஜடப்படைப்புக்காக தன்னை மாற்றிக்கொண்டு இங்க வர்றார். ஆனா மூடர்கள் என்ன சொல்றாங்க? சிவபெருமான் பெரியவர், விஷ்ணு சிறியவர், சிவன் தான் உயர்ந்தவர் அப்படின்னு எல்லாம் வாக்குவாதம் பண்றாங்க. இதெல்லாம் கிடையாது. சிவனும் விஷ்ணுவும் ஒண்ணுதான். ஆனா அதுல வேறுபாடு இருக்கு. பாலும் தயிரும் ஒண்ணுதான், ஒரே பொருள் இருந்துதான் வருது. பாலே தயிராக மாறுது. ஆனா பால்ல இருந்து தயிர் பண்ணலாம், தயிரை வந்து பாலாக்க முடியுமா? அது போல சிவன் எங்கிருந்து வந்தார்? விஷ்ணு கிட்ட இருந்து வந்தார். ஆனா சிவனே விஷ்ணுவாக மாட்டார். சோ இத வந்து நல்லா நாம புரிஞ்சுக்கணும். இந்த தத்துவங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நாம ஏன் பகவான் கிருஷ்ணர் மிக உயர்ந்தவர், சர்வ காரணம், அவர்தான் சுப்ரீம் பர்சனாலிட்டி அப்படிங்கறதெல்லாம் நாம மத்தவங்களுக்கு சொல்ல முடியும். நம்மளுக்கே தெரியலன்னா நம்ம யார்கிட்ட நம்ம இதை விளக்க முடியும்? சோ நம்ம எதுக்காக இந்த தத்துவங்களை நல்லா உணர்ந்துக்கணுங்கிறத புரிஞ்சுக்கணும். சோ இங்க வந்து கிருஷ்ணரிடம் சரண் புக நிறைய பேர் மறுக்கிறாங்க. 4 பேர். நாமாம் துஷ்குருஜினோ மூடா பிரபத்தியந்தே நாரதமாக மாயா அபகிருத ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம் அப்படின்னு துஷ்டர்கள், மூடர்கள், அப்புறம் நரோத்தமர்கள், மாயவாதிகள், மாயா அபகிருத ஞான அந்த விஞ்ஞானிகள், இவங்கெல்லாம் மறுக்கிறாங்க. சோ இந்த 4 விதமானவர்கள் பகவானிடம் சரணடைவதில்லை. அப்ப சிவபெருமானின் செயல் மிகவும் அபாயகரமானது. ஏன்னா அவர் காளியின் அல்லது துர்கையின் சக்தியினை பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. அது காளி தேவியின் முன் சிவபெருமான் வீழ்ந்து கிடக்கிற நிலையில கூட இருப்பார். ஏன்னா அசுரர்களை முற்றிலும் அழிக்காம தடுக்கிற நிலைதான் அது. ஏன்னா சிவபெருமான் ஆசுதோஸ். சுடுகாட்டுல சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற ஆத்மாக்களுக்கு விடுதலை தர்றதுக்காக அங்க காவல் காக்கிறார் மயானத்துல. நீங்க இது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? மயானத்துல அந்த அடங்காத ஆத்மாக்கள் எல்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ணுனா மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். ஆனா இவர் அதை தடுத்து காக்கிறார் மயானத்துல. சுடுகாட்டுல அவர் வந்து தன்னோட தோல்ல எந்த மாலை அணிஞ்சிருப்பார்னா எலும்பு தலைகள், அந்த தலைகளால எலும்பாலான
கபாலம், கபாலீஸ்வரர் அப்படின்னு கூட சொல்லப்படுறார். அந்த கபால ஓடுகள் அதாலான மாலை அணிஞ்சிருப்பார். அப்ப சிவபெருமான் ரொம்ப கருணை மிக்கவர் அப்படிங்கிறதுனால அசுரர்களை கூட அழிக்க விட மாட்டார். அவங்களே திருத்தி ஆட்கொள்ளணும்னு அவர் முயற்சி பண்ணுவார். அப்ப துர்கா தேவியும் அவர் அடக்கி ஆள்கிறார். மிகப்பெரிய பௌதிக சக்தி, அவரோட மனைவி. இப்ப சிவபெருமானை வழிபடுவோர் பௌதிக உலகில் உயர்ந்த செல்வந்தர்களாக வாழலாம். ஆனா உயர்ந்த செல்வந்தர்களாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா பிரம்ம கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள வாழ்க்கை போயிருது. விட்டில் பூச்சி வாழ்க்கை. அதுல நான் செல்வந்தன் சொல்லிட்டு கதற்று ஊசியும் வாராது கண் கடை வலிக்க இல்லைங்களா? போகும்போது எதையும் எடுத்துட்டு போறதில்ல. ஆனா இருக்கிறப்ப செல்வந்தன் அப்படிங்கிற ஒரு பெருமை. ஆனா உடம்புல எல்லா கஷ்டங்களும் அவனுக்கும் இருக்கும். ஒரு ஏழை எப்படி உடம்புல கஷ்டப்படுறானோ அதே செல்வந்தனுக்கும் இருக்கும். செல்வம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஒண்ணு இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு இருக்காது. மனைவி சரி இருக்காது, இல்ல குழந்தை இருக்காது, இல்ல அவனுக்கு நிறைய துன்பங்கள் வேற வழியில இருக்கும். செல்வம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் செல்வம் இருந்துட்டா எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. செல்வமே இருந்தாலும் அவன் குடும்பத்துல வேற வேற சிக்கல்கள் இருக்கும். இதுதான் பௌதீக உலகோட இயல்பு. வீட்டுக்கு வீடு வாசப்படி, எல்லா இடத்துலயும் துக்கம் இருக்கு. ஆனா கலர் கலரா இருக்கு. இங்க வெள்ளை கலர், அங்க பச்சை கலர், அங்க மஞ்சள் கலர், அங்க சிவப்பு கலர், அங்க வயலட் கலர்னு பிரச்சனைகள் வேறு வேறாக இருக்கலாம். ஆனா பிரச்சனை இல்லாத எந்த குடும்பமும் கிடையாது. நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும். அப்ப செல்வம் இருக்கிறதுனால மட்டும் ஒருத்தன் உயர்ந்து விட முடியாது. அப்போ ஒரு பகவான் விஷ்ணுவை வழிபடும் பக்தன் அல்லது ஒரு வைஷ்ணவன் பொருள் வளத்தில் ஏழையாவான். ஏனென்றால் பகவான் விஷ்ணு இது போன்ற சொத்துடைமைகளின் மூலம் தன் பக்தன் பௌதிக வலையில் சிக்கும் தந்திரங்களை செய்யறது கிடையாது. என்ன சொல்றார்? தியாகம் அனுகிரகாமி ஹரிசியத்தனம் தனைக அப்படிங்கிறார். அவங்ககிட்ட இருக்கிறதையும் நான் பறிச்சுக்குவேன். அவன் ரொம்ப ஏழையாகும் போது அவனை விட்டு எல்லா சொந்த பந்தம் பறந்தோடிரும். யாருக்கிட்ட வரமாட்டாங்க. இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். பணக்காரன் இருப்பப்ப நிறைய ஈ மொக்கிற மாதிரி, தேன்ல ஈ மொக்கிற மாதிரி நிறைய பேர் நம்ம கூட்டமா கூடி இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு இப்ப அரசியல்வாதிகளே நீங்க பாருங்க, ஒருத்தர் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் பின்னாடி 12 கார் 20 கார் 50 கார் பின்னாடி போகும். தோத்து போயிட்டானா ஒரே ஒரு கார் கூட பின்னாடி போகாது, தனித்து போவான். இதே அடுத்த தடவை மறுபடியும் எலெக்ஷன்ல வின் பண்ணிட்டு ஹை லெவல்ல ஒரு போஸ்டிங் கிடைச்சது அப்படின்னா அவன் பின்னாடி மறுபடியும் 20 கார் போகும். ஆனா அவன் தோத்து போயிட்டான், டெபாசிட் கூட கிடைக்கலன்னா ஒருத்தன் பின்னாடி போக மாட்டான், எல்லாம் கழண்டு போயிடுவானுங்க. அப்ப யாரு தேர்தல் அவனுக்கு ஆப்போசிட்டா நின்னாங்களோ அவங்க பின்னாடி ஓடிடுவானுங்க. இதெல்லாம் நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது. ரொம்ப எளிமையான உதாரணம். அது போலதான் ஒரு பெரிய செல்வந்தனா இருக்கும்போது நிறைய பேர் ஒட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க தரித்திரன் ஆயிட்டீங்க அவ்வளவுதான், உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. சோ இது ஜட உலக இயல்பு. இப்ப பகவான் கிருஷ்ணர் தம்முடைய பக்தர்களுக்கு உள்ளிருந்தே புக்தி தர்றாரு. என்ன? தேசாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே. தன்னை வழிபடுபவர்களுக்கு தன்னை பற்றிய அறிவை தானே கொடுக்கிறார். எப்போதும் என்னிடத்தில் அன்பு கொண்டு என்னையே வழிபடும் பக்தனுக்கு நான் என்னை அடையக்கூடிய புத்தி யோகத்தினை அவனுக்கு தருகிறேன். சோ புத்தி யோகமும் பக்தி யோகமும் வேறல்ல. ஏன்னா அந்த புத்தினாலதான் பக்தி நாம பண்றோம். இது எங்க படிச்சிருக்கோம்? பகவத்கீதையில படிச்சிருக்கோம். சோ இவ்வாறு பகவான் விஷ்ணு தனது பக்தனுக்கு புக்தியினை அளிப்பதன் மூலம் அவன் வீடு பெறும் பாதையில் முன்னேறி முழுமுதற் கடவுளை அடைகிறான். சொத்து சுகங்களை தன்னிடத்தே கொண்டிராத பக்தன் காளி தேவி அல்லது துர்கா தேவியின் கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை. ஏன்னா கலிபுருஷன் எங்க இருக்கிறாரு? மது, மாது, சூது, மாமிசம். அது தவிர எங்கெல்லாம் நிறைய பொருட்களை சேர்த்து வைக்கிறார்களோ, தங்கத்தை சேர்த்து வைக்கிறார்களோ அவங்க கிட்டதான் கலிபுருஷன் இருக்கிறாரு இந்த கலிகாலத்துல. சோ தமோகுணம் எனும் அறியாமைக்கு சிவபெருமானே பொறுப்பாவார். அவரது சக்தியான துர்கை உயிர்களை அறியாமை இருளில் வைத்திருப்பதாக விளக்கப்படுகிறது. சோ துர்கா தேவி எப்பவுமே
யாரெல்லாம் பொருள் வளத்தை விரும்புகிறார்களோ அவங்க எல்லாம் அறியாமை என்னும் இருளில் இங்கேயே வைக்கப்படுகிறார்கள். இந்த பௌதிக உலகிலேயே அவங்களுக்கு ஆன்மீக உலகத்துல இடமே கிடையாது. மீண்டும் மீண்டும் புன புன சர்வத சர்வனானாம் கிருகமந்த கூபம். சோ இந்த இல்லறம் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ஆழ்ந்து ஈடுபட்டு இருப்பாங்க. என்னுடைய மனைவி, என்னுடைய மகள், என்னுடைய மக்கள், என்னுடைய தேசம், என்னுடைய மொழி அப்படின்னு விரிவங்கம் ஆயிட்டே இருக்கும். இது என்னுடைய இடம். எப்படி இஜ்ஜ புத்தி களத்திரேஷு அப்படின்னு சொல்லி, நான் இந்த பிறந்த இடம் என்னுடையது, வழிபாட்டிற்குரியது. நான் பிறந்த இந்த பூமி வழிபாட்டிற்குரியது. என்னுடைய இனம், என்னுடைய மக்கள், என்னுடைய மொழி, இதெல்லாம் விரிவடைந்த சுயநலம். முதல்ல நான், அப்புறம் என் குடும்பம் அப்படின்னு வர்றவங்க, அப்புறம் என்னோட இனம், என்னோட குலம், கோத்திரம், இப்படியாக விரிவடைந்து விரிவடைந்து இது என் தாய்நாடு, இப்படி எல்லாம் பேசுவாங்க. இதெல்லாம் விரிவடைந்த சுயநலம். சோ இதெல்லாம் முட்டாள்கள். புத்தியினை அவங்க மாயா அபகிருத ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம், மாயால் அபகரிக்கப்பட்ட புத்தியை கொண்டவர்கள். இப்படியெல்லாம் நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டே இருப்பாங்க எங்க குண்டு சட்டியில குதிரை ஓட்டிட்டு. நம்மளோட சொந்த இடம் எது, இங்கெல்லாம் வாடகைக்கு வந்திருக்கோம், வாடகைக்கு இந்த உரிமையாளனான இந்த மாயாதேவி நம்மளெல்லாம் வீட்டை காலி பண்ணு நிறைய தொந்தரவு தர்றாங்க. ஏன்னா அவங்களோட வேலை அதுதான், நம்மளையெல்லாம் காலி பண்ணி மேல அனுப்பணும், பகவானோட இடத்துக்கு அனுப்பணும். அதனால சவுக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க எந்திரிக்கிற வரைக்கும். நம்மளுக்கு மூளை இல்லாம இங்கேயே செட்டில் ஆகும்னு நினைச்சு நிறைய வேலை பண்ணிட்டு இருப்போம். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க புடுங்குவாங்க, கொடுப்பாங்க புடுங்குவாங்க. அப்போ புத்தி வரலையா, அப்போ நல்லா வேகமா அடிப்பாங்க. அப்பதான் கடவுளை நோக்கி முகத்தை திருப்பி, ஓ நீ இருக்கிறியா, உன்னோட இடம் தான் என்னோட இடமா, அப்ப நான் அங்க வர்ற வரைக்கும் இதுதான் என்னோட நிலைமையா, கஷ்டப்படுறதா நிலைமையா, அப்படியெல்லாம் புரிஞ்சு 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 பல ஜென்மங்களுக்கு அப்புறம் ஒரு ஜென்மத்துல நாம புரிஞ்சு பகவானோட லோகத்துக்கு போக முயற்சி எடுக்கிறோம் பாருங்க, அதுதான் திருப்பு முனை. இந்த பௌதிக உலகத்துக்கு யாத்திரை ரொம்ப வருஷம் ஆச்சு. யாத்திரை முடிக்க தெரியாம உழண்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த யாத்திரையை முடிக்க எக்ஸிட் எங்கன்னு தெரியல. ஆனா சில தூய பக்தர்களை சந்திக்கும் போது அவங்க மூலமா நம்மளுக்கு இந்த எக்ஸிட் ஓப்பன் ஆகுது. சோ இந்த கதவு நம்மளுக்கு கிடைச்ச உடனே அதுக்குள்ள பூந்து எஸ்கேப் ஆகணும். அதை விட்டுட்டு கதவு தெரிஞ்சிருந்தால் கூட மறுபடியும் இதுக்குள்ளேயே சுத்தி பார்த்துட்டு வரலாம், இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்னு திரும்பினீங்க, அவ்வளவுதான். மாயாதேவி மறுபடியும் பிடிச்சவங்கள நல்லா அடி கொடுத்து உள்ள சிக்க வச்சு அப்புறம் அடி கொடுத்து மறுபடியும் அனுப்புவாங்க. இப்படியாக நம்ம பிறவிதோறும் அடி வாங்கிட்டே தான் இருக்கிறோம். சிலர் மட்டும்தான் அந்த அடியெல்லாம், ஓ நம்மளுக்கு நல்லதுக்கு தான் கொடுக்குறாங்க மாயாதேவி, அப்ப நம்மளை திருப்பி அனுப்புறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க, அதை ஏத்துக்கிட்டு நாம பக்தியில பாதத்தை நல்லா ஊனணும் அப்படின்னு. சிலருக்கு மட்டும்தான் அந்த ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தித்தே, அந்த பகவான் கொடுக்குற புத்தி நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. சோ கெட்ட வழியில யூஸ் பண்றவங்களுக்கு பிரயோஜனமே இல்லை. இப்ப கத்தி இருக்கு, அதை நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம், கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்ப டாக்டர் கையில கத்தி இருந்தா என்ன ஆகும், அவங்க நல்லா ஆப்ரேட் பண்ணி உடம்ப தேத்தி விடுவாங்க. இதே திருடங்கையில கிடைச்சா எல்லாரையும் கொண்டுட்டு வருவான். அது போல புத்தி எல்லாருக்குமே பகவான் கொடுக்கிறார். நல்ல வழியில யூஸ் பண்றவன், அதாவது ஆன்மீகத்தில் யூஸ் பண்றவன் ஆன்மீக லோகத்துக்கு போறான். பௌதிகத்துல யூஸ் பண்றவன் இங்கேயே பெரும் செல்வந்தன் அப்படிங்கிற பொய்யான ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த புகழ்லையும் கவர்ச்சியிலும் மயங்கி புனரபி ஜனனம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இகுசம் சாரே பகுதுஸ்தாரேன்னு இங்கேயே கடந்து உழண்டு கொண்டிருக்கிறான். சோ இது மிகப்பெரிய பொருளுரையா போயிடுச்சு. சாரி, கருத்துக்கள் சந்தேகம் இருந்தா நம்ம பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா.